ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மண்ணை மசாலா. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இதில் 8 முட்டை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். நடுவில் கொஞ்சம் கீரி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் சின்ன சைஸு, 3 தக்காளி மீடியம் சைஸு, கருவேப்பிலை சிறிதளவு, இஞ்சி ஒரு சின்ன இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது ஜீரகத்தூள், இது ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது ஒரு அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு சிறிதளவு சோம்பு, உப்பு தேவையான அளவு. ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் கூட இது ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீங்கள் எந்த எண்ணெய் உங்களுக்கு ப்ரிஃபரபுளாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த பிறகு நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஒன்றா சேர்க்கலாம். சோம்பு இப்போ நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சியும் பூண்டும் போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கணும். கருவேப்பிலை போடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள். பாருங்க, நல்லா இந்த மசாலாவெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். வதக்கி இந்த ஆயிலெலாம் நல்லா மேலே அப்படி வரணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை இதில் சேர்க்குறோம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்க லேட் ஆகும். அதனால நான் இப்போ உப்பு சேர்க்க போகிறேன். நம்ம மசாலாவுக்கு தேவையான உப்பு. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த மசாலாலாம் அடி பிடிச்சிடக்கூடாதுங்கிறக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது சப்பாத்தி கூடையும் சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கணும். கிரேவியாக உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை இந்த மாதிரி நான் கீறி வச்சுருக்கிறேன். அது மாதிரி நீங்கள் லைட்டாக கீறி வச்சுக்கோங்க. கீறி வச்சுட்டு இதில் சேர்த்துற வேண்டியதுதான். சேர்த்துட்டு இதெல்லாம் மசாலாலாம் அதில் போகிற மாதிரி அப்படியே கோட் இந்த இதை அப்படியே மேலே மசாலாலாம் எடுத்து அது மேலே போட்டு நல்லா ஒரு பரட்டி விடணும். மசாலாலாம் அந்த முட்டையில் அப்படியே மேலே போட்டு கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே சுருளை அதில் அப்படியே வதக்கணும். அப்படியே இப்போ பாருங்கள், நல்லா சுருளை வதங்கி நல்லா இதாக வந்துருச்சு. இது எல்லாமே இதுக்குள்ளே அந்த நம்ம கொஞ்சம் கீறி வச்சுக்கோல உப்பு இதெல்லாமே அதில் நல்லா போய் சேர்ந்துடும். நான் கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தூவி நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். நம்மளோட முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. சுவையான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.